ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு கார சட்னி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் செய்ய போகிறேன். இப்போது நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 பல் பூண்டு, கொஞ்சம் 2 கொத்து கருவேப்பிலை. நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் 150 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்திக்கிங்க. இதெல்லாம் சேர்த்தி வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வேர்க்கடலை சேர்த்தும் போது அந்த சட்னியோடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேர்க்கடலை போட்டு பண்ணி பாருங்கள். இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது 3யுமே போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாய் ஒரு 8 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது குட்டி குட்டியாக இருந்தாலுமே ரொம்ப காரமாக இருக்கும். காரம் உங்களுடைய விருப்பம் தாங்க. நீங்கள் எவ்வளோ கம்மியாக சேர்த்துனாலும் கம்மியாக சேர்த்திக்கிங்க, இல்லை ஜாஸ்தியாக வேணாலும் உங்களுடைய விருப்பம்தான். அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஒரு பக்கம் வதக்கிட்டு இந்த பக்கம் தக்காளியும் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். 2 தக்காளி பழம் சேர்த்து நம்ம பண்ணும்போது இன்னும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நீட்டமாக அந்த மாதிரி ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் இங்கே வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த தக்காளியும் அந்த வெங்காயத்தோடையே சேர்த்துணுங்க. சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஏன்னா தக்காளி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி அதோடு சேர்த்துறேன். கொத்தமல்லி தழை சேர்த்து நீங்கள் இந்த சட்னி பண்ணி பார்க்கும்போது நல்ல டேஸ்ட்டு உங்களுக்கு வரும். அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு திருப்பி ஒரு நிமிஷம் நல்லா அந்த தக்காளி நல்லா ஸ்மேட்ச் ஆகணும். அந்த அளவுக்கு மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஆறுன கடைசியில் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் அப்படியே ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு நான் ஊற்றி வச்சுட்டுக்கிறேன். இட்லிக்கு ஊற்றி வச்சுட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்தோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், குக்கரில் இட்லி ஊற்றி வச்சாச்சு. அந்த சட்னி அரைக்கும்போது நீங்கள் தண்ணி தேவைப்படாது. உங்களுக்கு லாஸ்ட்டாக நம்ம பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமையே இட்லி சட்னி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு அது நம்ம மாற்றிட்டு அதில் சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத மட்டும் கழுவி போட்டால் போதுங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, அவ்வளோ டேஸ்ட் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இட்லிக்கு சுட சுட இட்லிக்கு சூப்பரான கார சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.